என்ன பாடம் பற்றி பேசினாய் இப்போது? அண்ணா, அது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். வாக்கியம் சரி, அதன் பொருள் என்னவென்று கூறினாய்? ஏகமே வாத்வீதியம் பிரம்ம, அதாவது பிரம்மம் ஒன்றே ஆகும், இரண்டற்றது என்று அர்த்தம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்கு அதுதான் சரியான அர்த்தமா? எனக்கு தெரிந்தவரை அப்படித்தான் நம் குருநாதரும் சொன்னார். அதனால் அப்படியே நீ பொருள் கொண்டு விடுவாயா? அதன் விசேஷ அர்த்தத்தை ஆலோசித்து ஏற்க வேண்டாமா? அண்ணா, தாங்கள் எதை வைத்து விசேஷ அர்த்தத்தை சொல்ல நினைக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நீ எதை வைத்து இரண்டற்றது என்று பிரம்மத்தை சொன்னாய்? அந்த வாக்கியத்தில் அத்விதீயம் என்று வருகிறதே அண்ணா. அதற்கு இரண்டற்றது என்று பொருள் கொள்வாயா? பிறகு எப்படி பொருள் கொள்வதண்ணா? அந்த பொருள் தவறானது. அத்விதீயம் என்பதற்கு ஈடு இணையற்றவன் என்று பொருள் கொள்வதுதான் சரி. பிரம்மம் அத்விதீயமானது என்றால் பிரம்மத்திற்கு சமமானவன் ஒருவரும் இல்லை என்றுதான் பொருள். பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்றும் மற்றவையெல்லாம் மாயை என்றும் சொல்ல முடியாது. சோழ அரசர் அத்விதீயமானவர் என்றால் சோழ அரசர் மட்டும்தான் இருக்கிறார், வேறு ஒருவருமே இல்லை என்று அர்த்தமில்லை. சோழ அரசர் மிக மிக உயர்ந்தவர், அவருக்கு ஈடாக ஒருவரும் கிடையாது என்றுதான் பொருள். உனக்கு மறுபடியும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் மற்றதெல்லாம் மாயை என்று பொருள் கொண்டால் சிருஷ்டியை பற்றி, காப்பதைப் பற்றி, பஞ்சீகரணம் இவற்றையெல்லாம் பற்றி கூறும் வேத வாக்கியங்கள் எல்லாமே அர்த்தமற்றதாகிவிடும். என்ன மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? நான் சொல்வது இன்னும் உனக்கு விளங்கவில்லையா? இல்லை, நம் குருநாதர். எல்லாம் சரிதான் கோவிந்தா, உனக்கென்று ஒரு விவேகம் இல்லையா? இது போன்ற வாக்கியங்களுக்கு நம் பூர்வ ஆச்சாரியர்கள் சொன்னது உன் ஞாபகத்துக்கு வரவில்லையா? இதை ஒட்டிய பாசுரங்களுக்கு நம் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கூறிய கருத்துக்கள் உன் சிந்தனையில் எட்டவில்லையா? அல்லது இது போன்ற நுட்பமான வாக்கியங்களின் அர்த்தத்தை நான் தான் உன்னிடம் விவாதிக்கவில்லையா? சொல் கோவிந்தா. இருக்கலாம் அண்ணா, ஆனால் நம் குருநாதர் சொன்ன அர்த்தம் சரியில்லை என்று. சரியில்லை என்று உன் மனதிற்கு தோன்றவில்லை கோவிந்தா. ஆனால் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் சொன்னதுதான் பொருத்தமானது என்று உன் மனது சொல்கிறது. அப்படித்தானே? புரிகிறது. உன் மனது சொல்வதும் புரிகிறது. அதற்கு முன்பே உன் மனம் போனபடி உன் தோற்றமும் மாறியிருப்பதும் புரிகிறது. ஆனால் உன் முன்தலையையும் முகத்தையும் ஏன் வபனம் செய்யவில்லை என்பதுதான் புரியவில்லை. உன் மனதில் இருப்பதை தெளிவாகச் சொல் கோவிந்தா. அண்ணா, தங்கள் அறிவோடு என் சிற்றறிவை ஒப்பிட முடியாது. தாங்கள் அனைத்தையும் அலசி ஆராய்ந்து முடிவுக்கு வருபவர். தங்களைப் போல் ஆராயும் வழிவகை அறியாதவன் நான். அதை கடினம் என்றும் உணர்கிறேன். அதே சமயம் நம் குருநாதர் சொல்லும் கருத்துக்கள் சட்டென்று மனதில் பதிந்து அதுவே சரி என்றும் மனது முடிவு செய்கிறது. சரி, இதற்கு மேல் இங்கேயே இருந்து உன்னிடம் விவாதிப்பது சரியாக இருக்காது. நீ மிகவும் குழப்பத்தில் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். வா, நாம் காஞ்சிபுரம் சென்று மடத்தில் இருந்தபடியே இது பற்றி பேசலாம். அண்ணா, வா, போய்கொண்டே பேசுவோம். இல்லை அண்ணா, நான் தங்களோடு இப்போது வருவதாக இல்லை. என்ன சொல்கிறாய் கோவிந்தா? இப்போது வருவதாக இல்லை என்றால் பிறகு? நான் இங்கேயே பாடசாலைக்கு அருகிலேயே தங்கலாம் என்று இருக்கிறேன். இது என்ன கோவிந்தா, புதிதாக ஏதோ சொல்கிறாய்? நன்கு யோசித்துதான் இம்முடிவை எடுத்திருக்கிறேன் அண்ணா. நம் குருநாதர் தன் மடத்தின் ஒரு பகுதியை எனக்காக ஒதுக்கித் தருவதாக சொல்லியிருக்கிறார். இங்கேயே தங்குவதில் எனக்கும் ஒரு சில அனுகூலங்கள் இருப்பதாக தோன்றுகிறது. நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்தில் உனக்கு என்ன அசௌகரியம்? அண்ணா, நம் குருநாதர் மடத்திற்கு நன்கொடையாக வரும் பொற்காசுகளை அடியனிடத்தில்தான் கொடுத்து வைக்கிறார் என்பது தாங்கள் அறிந்ததுதான். இப்போது அதன் இருப்புத் தொகை சற்று அதிகமாக இருக்கிறது. எனவே இங்கிருந்தபடியே வரவு செலவு கணக்குகளை நிர்வகிப்பதுதான் சரி என்று தோன்றுகிறது. எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சரிவர நிறைவேற்ற வேண்டாமா? மேலும் சில வேதாந்த விஷயங்களை உடனுக்குடன் குருநாதரிடம் கேட்டு சீக்கிரமே தெளிவு பெற வசதியாகவும் இருக்கும். கோவிந்தா, நான் இந்த பாடசாலைக்கு கல்வி பயில வருகிறேன் என்பதால் தானே நீயும் இங்கு வந்தாய். உன்னை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நம் இருவரையும் நல்வழியில் செலுத்தும் பொறுப்பு திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கு இருக்கிறது. உன் தகப்பனாரும் சரி, என் தகப்பனாரும் சரி,
திருக்கச்சி நம்பி சுவாமிகள் இருப்பிடத்தில் தங்குகிறோம் என்ற அடிப்படையில்தான் இந்த ஏற்பாட்டிற்கே ஒப்புக்கொண்டார்கள். அப்படி இருக்கையில் நீ மட்டும் இங்கு தங்குவது என்பது முறையாக இருக்காது. புரிகிறதா? சரி, வா போகலாம். இன்று பாடசாலை வகுப்புகள் முடிந்ததும் நாம் நேராக காஞ்சிபுரம் செல்வோம். அண்ணா, தங்கள் பேச்சுக்கு அடியேன் மறுபேச்சு பேசியதில்லை. ஆனால் என்னுடைய இந்த முடிவிற்குள்ள காரணத்தை தங்களிடம் தெளிவாக தெரிவித்து விட்டேன். தயவு செய்து இவ்விஷயத்தில் என் போக்கில் என்னை விட்டுவிடுங்கள் அண்ணா. கோவிந்தா, நீ என்னை பொறுத்தருள வேண்டும் அண்ணா. நான் இங்குதான் தங்க நிச்சயித்திருக்கிறேன். அம்மா, பாப்பா, என்னம்மா இது? என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? என்ன? கிணற்றிலிருந்து ஜலம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அது தெரிகிறதம்மா. நீங்கள் தான் இவ்வேலையெல்லாம் செய்ய வேண்டுமா? கொடுங்கள் அக்குடத்தை. இது ஒன்றும் அதிக பளு இல்லை. பளுவோ பளு இல்லையோ, முதலில் அதை என்னிடம் கொடுங்கள். வாருங்கள். அம்மா, இனி கிணற்றிலிருந்து ஜலம் எடுக்கும் வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். கிணற்றிலிருந்து ஜலம் எடுப்பது என்பது சாதாரண விஷயம்தான். இதை எதற்கு பெரிதுபடுத்துகிறாய்? இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் தாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? எங்கே வேதநாயகி? வெளியே சென்றிருக்கிறாளா? பக்கத்து அகத்தில் சுசிலா என்ற ஒரு பெண் இருக்கிறாள் அல்லவா? அவள் ஆற்றங்கரைக்கு செல்கிறாளாம். உன் அகமுடையாள் வேதநாயகியை கூப்பிட்டாள். நான் இருப்பதால் அவள் போக தயங்கினாள். நான் தான் போய்விட்டு வாமா என்று அவளை அனுப்பினேன். அவளை வெளியே அனுப்பிவிட்டு அகத்து வேலையெல்லாம் நீங்களே செய்ய வேண்டுமா? இது போன்று உடலை வருத்தி காரியங்களை செய்யவா உங்களை நான் இங்கு அழைத்து வந்தேன்? நன்கு ஓய்வெடுத்து உடல் நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றல்லவா தங்களை இங்கு நான் அழைத்து வந்தேன். பாவம் வேதநாயகி, காலையிலிருந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டேதான் இருக்கிறாள். சிறு சிறு வேலைகளையாவது நான் செய்வதில் ஒன்றும் தவறில்லை. ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. உன் தம்பிகளை வைத்துக்கொண்டு நான் ஏற்கனவே வசித்த இடத்திலும் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டுதானே இருந்தேன். இதெல்லாம் எனக்கு பழக்கமான ஒன்றுதான். இருக்கலாம். ஆனால் இங்கு வந்த பிறகு இது போன்ற கடினமான காரியங்களை செய்ய அடியேன் அனுமதிக்க மாட்டேன். வயதான காலத்தில் நீங்கள் இவ்வேலைகளை செய்வது மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. சரி சரி, இனி செய்யவில்லை, போதுமா? ஆமா, உன்னோடு மடத்திற்குத்தானே வந்தார்கள் உன் தம்பிகள். அவர்கள் எங்கே? மடத்தில் இன்று ஒரு பெரிய சதஸ் நடக்கிறது. குறைந்தது 100 பேர் கோஷ்டியாக தமிழ் பாசுரங்களை சேவிக்கிறார்கள். தம்பிகளும் மிகவும் ஆர்வத்தோடு அங்கிருந்து பாசுரங்களை சேவிக்கிறார்கள். அடியனுக்கு சில ஓலைச்சுவடிகள் தேவைப்பட்டதால் அதை எடுப்பதற்காக அகத்திற்கு வந்தேன். அவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். ஆச்சரியம்தான். மணக்கால் நம்பிய ஆச்சாரியாரின் ஆசிரமத்திற்கு காலடி எடுத்து வைத்ததும் உன் தம்பிகளுக்கும் இது போன்ற சத்காரியங்களில் அதிகம் ஈடுபாடு வந்துவிட்டது போலிருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை அம்மா.
அப்பா தன் பூர்வாசிரமத்தில் அரசனாக வீற்றிருந்த போதும் வேத சம்பந்தமான சதஸ்களிலும் வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்களிலும் பாசுரங்களை சேவிப்பதிலும் தனிக்கவனம் செலுத்தியபடிதானே இருந்தார். ராஜாங்க காலங்களில் அதற்குரிய கண்டிப்புடனும் கண்ணியத்துடனும் இருந்தாலும் ஆச்சாரிய அனுஷ்டானங்களிலும் குறைவில்லாமல் தானே இருந்து கொண்டிருந்தார். வாஸ்தவம்தான். ஆனால் அவர் சந்நியாசத்தை மேற்கொண்டதும் வரரங்கனும் நீயும் அவருடைய அடியொற்றியாக சம்பிரதாய நுணுக்கங்களை அறிவதில் காட்டிய முனைப்பு உன் தம்பிகளாகிய பிள்ளைக்கரசு நம்பியும் சொட்டை நம்பியும் இதுவரை அக்கறை காட்டியதில்லை. அது அப்படியே இருந்து விடுமா அம்மா? அந்தந்த வயது வரும்போது இரத்த சம்பந்தத்தின் தொடர்பு தானே வந்து ஒட்டிக்கொள்ளத்தானே செய்யும். வழி வழியாக வரும் இரத்த சம்பந்தம் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் என்ற வாக்கியத்திற்கு இணங்க போதிக்காமலேயே சம்பிரதாய விஷயங்கள் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும் அல்லவா? அதன்படி என் முன்னோராகவும் சான்றோராகவும் ஆச்சாரியராகவும் திகழ்ந்த நாதமுனி சுவாமிகள், அவரது மூதாதையர்கள் சொட்டை நம்பி, ஈஸ்வர பட்டர் இவர்கள் காட்டிய வழியில் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். அடியேனின் பாட்டனார் ஈஸ்வரமுனி காலம் குறுகி வாழ்ந்தாலும் சிறப்பில் குறைவில்லை. அவர் குமாரரும் எங்கள் தகப்பனாருமான ஆளவந்தார் எனும் யமுனாச்சாரியர் தற்போது ஒப்பற்ற ஆச்சாரியராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தொடர்பே என்னையும் என் அண்ணா வரரங்கரான அரையரையும் ஆச்சாரிய கைங்கரியத்திலும் சம்பிரதாய அபிவிருத்தியிலும் ஈடுபடச் செய்திருக்கிறது. உன் தம்பிகளுக்கும் உங்களைப் போன்ற ஆச்சாரியாரின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று முயற்சித்தேன். ஆனால் அது முடியாமல் போய்விட்டது. அந்த கவலைதான் வேண்டாம் என்று சொல்ல வந்தேன். காரணம், என் தம்பிகள் யமுனாச்சாரிய சுவாமியிடம் கைங்கரியம் செய்ய முடியாவிட்டாலும் அவருக்கும் ஆச்சாரியரான மணக்கால் நம்பிகள் சுவாமிகளின் மடத்தில் சேவை செய்யும் பாக்கியத்தை அருளியிருப்பதாக எடுத்துக்கொள்ளுங்களேன் அம்மா. அவர்களும் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஆச்சாரிய சம்பந்தத்தோடுதான் பலம் வரப்போகிறார்கள். நம் மூதாதையர்களின் ஆசிகள் என்றும் வீண் போகாது. அவர்கள் இப்போது வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டார்கள். இனி அவர்களின் எதிர்காலம் அடியேனின் பொறுப்பு. நீங்கள் தைரியமாக இருங்கள். உன் வாக்கு பலிக்கட்டும். நீ போய் கை கால்களை அலம்பிக் கொண்டு வா. அமுது செய்துவிட்டு பிறகு மடத்திற்கு செல்லலாம். என்னம்மா, என்னாயிற்று உங்களுக்கு? இப்படி இருமுகிறீர்களே, வைத்தியரிடம் சென்று வரலாமா? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். நீ போய் இலையை அலம்பி போட்டுக்கொள். நீ அமுது செய்துவிட்டால் ஆற்றங்கரைக்கு சென்று வரும் வேதநாயகியும் போஜனம் செய்து விடுவாள். என்ன யோசிக்கிறாய்? போ. சரியம்மா. வியாதியின் வீரியம் அதிகமாகிவிட்டது போலிருக்கிறது. கர்மத்தை அனுபவித்துதானே ஆக வேண்டும். ஏற்றக்களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதை பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண், ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இது திருப்பாவையின் 21வது பாசுரம். என் மானசீக ஆசானான ராமானுஜர் திருப்பாவையில் அதிக ஈடுபாடு கொண்டவர். எனவே அதிலிருந்து ஒரு பாசுரத்தை சேவித்தேன். சுவாமி, இதன் அர்த்த விசேஷத்தை தாங்களே சொல்லி அருள வேண்டும். உனக்கு திருப்பாவை பாசுரங்கள் அனைத்தும் அத்துப்படி ஆயிற்றே ஆண்டாள்?
30 தப்பாமல் தெரியும் என்றாலும் அர்த்த விசேஷங்கள் சில பாசுரங்களுக்கு மட்டும்தான் என் தந்தையார் எனக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி உங்கள் மூலம் இன்று திருப்பாவை சேவித்தது எனக்கு புது அனுபவமாக இருந்தது. அதுபோல அதன் அர்த்த விசேஷங்களையும் உங்கள் மூலம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜீவாத்மாக்கள் அனைவரும் அந்த பரம புருஷனான பகவானை ஒரு நாள் அடைவது திண்ணம். ஆனால் ஆழ்வார்களோ க்ஷண நேரமும் பகவானை விட்டு பிரிய மனமில்லாமல் இருப்பவர்கள். அதிலும் ஆண்டாள் தன் தந்தையான பெரியாழ்வாரின் வழிகாட்டுதலின் மூலம் வளர்ந்தவள். எனவே ஆயர்பாடியில் வந்து அவதரித்த கண்ணனை சென்று அடைய திருப்பாவை நோன்பை நூற்றாள். தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு தன் தோழிகளை அழைத்துக் கொண்டு கண்ணனின் திருமாளிகை சென்று அவனை துயிலெழுப்புகிறாள். அதற்கு கண்ணனின் குணங்களை பாடுகிறாள். ஏற்ற கலங்கள், அதாவது பசுக்களின் உருவத்திற்கும் அவை அளிக்கும் பாலுக்கும் தகுந்தவாறு அல்லவா பாத்திரங்களை வைக்க வேண்டும். கண்ணனும் அப்படித்தான். அவன் நம் வேண்டுதல் ஒன்றையே எதிர்பார்ப்பான். சிறியார் பெரியார் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் வேண்டிய அளவு கொடுப்பான். கேட்பவர்களிடம் குறை இருந்தாலும் கொடுப்பதில் எந்த குறையும் வைப்பதில்லை அந்த கண்ணன். அப்படி ஏற்ற பாத்திரங்கள் நிறைந்து வழியும்படி பாலை கொடுக்கிறதாம் கண்ணனால் வருடி கொடுக்கப்பட்ட பசுக்கள். அது மட்டுமா, நிறுத்தாமல் இடைவிடாமல் பாலை பொழிகின்ற வள்ளல் தன்மை கொண்ட பெரும் பசுக்கள் பார்க்கடலையே குப்பர கவிழ்த்தாலும் அதையும் ஈடுகட்டும்படி பாலை சுரக்கும் பெரும் பசுக்கள். கொடை வள்ளல்கள் சிலர் எவ்வளவு கொடுத்தாலும் பிறருக்கு கொடுத்ததாக நினைக்க மாட்டார்கள். கொடுக்காமல் அவர்களால் இருக்க முடியாது. தங்கள் திருப்திக்காகவே கொடுப்பார்கள். அதுபோல் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுடைய நந்தனுடைய திருமகனே அறிவுருவாய் என்கிறாள். அதாவது கண்ணா உணர்வாய் என்கிறாள். எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி நீ காரியம் செய்யாவிட்டாலும் அதனால் வருத்தமும் நஷ்டமும் உனக்குத்தான் என்பதை உணர்ந்து கொள் என்று சர்வக்ஞனையும் உணர்த்தும் ஏற்றம் ஆண்டாளுக்கு. சற்று பொறு தஞ்சா. இங்கேயே ஸ்வீகரிக்க வேண்டாம். உள்ளே சென்று ஆற அமர ஸ்வீகரித்துக்கொள். நீ ஸ்வீகரித்த பின் பட்டுமாமிக்கும் கொடு. இவங்க வாழ்க்கையில விளையாடி அவங்கள ஊரை விட்டே ஓட வச்சிட்டாங்களே. முதல்ல அவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணோம். இல்ல ஊர்ல நம்ம பேரு நாரிடும்.